Good morning students, welcome to Kalabharat Academy. Flower structures நம்ம மேல் reproductive part androecium பத்தி பார்த்தோம். இப்போ female reproductive part gynoecium என்ன அத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஒரு gynoeciumல என்ன இருக்கும்? Gynoecium is the female reproductive part made up of one or more carpel. என்ன one or more carpel ஒரு gynoeciumல ஒன்றுக்கு மேற்பட்ட carpels இருக்கலாம். carpelனா என்ன அர்த்தம்? carpel சொன்னா a carpel consists of three parts. ஒரு carpel மூணு பார்ட் சேர்ந்ததுக்கு பேர் carpel. என்னென்னது இதுல ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி மூணு பார்ட். ஓவரி கீழ இருக்கும், அடுத்து ஒரு என்ன ஸ்டைல் இருக்கும், தண்டு இருக்கும், அதுக்கு மேல ஸ்டிக்மா இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் carpel. ஒரு கைனீசியத்தில் ஒரு ஃப்ளவரில் இருக்க கைனீசியம் ஸ்ட்ரக்சரில் என்ன ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ் கொண்டதாக இருக்கலாம். என்ன அடுத்து ஓவரி இஸ் தி என்லார்ஜ்டு பேசல் பார்ட். கீழே தலமஸ்க்கு அடுத்து என்லார்ஜ்டு பேசல் பார்ட் இஸ் தி ஓவரி ஆன் விச் லைஸ் தி எலாங்கேட்டட் டியூப். என்ன ஒரு நீளமான ஒரு டியூப் போகுது. என்ன தட் இஸ் கால்டு ஸ்டைல். தட் இஸ் தி ஸ்டைல். அடுத்து தி ஸ்டைல் கனெக்ட்ஸ் தி ஓவரி டு தி ஸ்டிக்மா. ஸ்டைலோட எட்ஜில் மேலே இருக்கக்கூடியது அப்பக்ஸில் இருக்கக்கூடியது ஸ்டிக்மா. ஏன்னா அந்த ஸ்டிக்மாவையும் ஓவரையும் இந்த ஸ்டைல் வந்து கனெக்ட் பண்ணுது. இட் இஸ் எ எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர், டியூப் மாதிரி இருக்குது. தி ஸ்டிக்மா இஸ் அட் தி டிப் ஆஃப் தி ஸ்டைல். ஸ்டைலுடைய அப்பக்ஸில் மேலே இருக்குது. அண்ட் இஸ் தி ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸை வாங்கிறதுக்கான என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்டிக்மா. என்ன அப்போ ஸ்டிக்மாவில் என்ன அடாப்டேஷன் இருக்குது? ஸ்டிக்மா இஸ் அடாப்டட் டு கேட்ச் எதை அண்ட் ட்ராப் எதை போலன் கிரைன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதில் இருக்குது. அது ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன எய்தர் கம்பைனிங் போலன் ஆஃப் விசிட்டிங் இன்செக்ட்ஸ் ஆர் பை வேரியஸ் ஹேர்ஸ் ஃப்ளாப்ஸ். அதில் ஃப்ளாப்ஸ் இருக்கலாம், ஹேர்ஸ் இருக்கலாம், பலவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ் பூக்கு இனத்துக்கு இனம் மாறுபடும். என்ன அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இந்த ஸ்டிக்மாவில் இருக்குது. ஓகே, ஈச் ஓவரி பியர்ஸ் ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ். ஒவ்வொரு ஓவரிக்கு உள்ளேயும் சின்ன சின்ன சேம்பர்ஸ் மாதிரி இருக்கும், அது பேர் ஓவியூல். அது என்ன ஒன்று இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். இந்த ஓவியூல் இஸ் அட்டாச்ட். எது கூட அட்டாச் இருக்குது? ஓவரி கூட. எதை வச்சு அட்டாச் இருக்குது? அட்டாச்டு பை ஃப்ளாட்டன்ட் குஷன் லைக் பிளாசண்டா. இந்த ஓவியூல்ஸை ஓவரி கூட அட்டாச் பண்ணக்கூடிய டிஷ்யூ ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிளாசண்டா. அது குஷன் லைக்காக இருக்கும், ரிட்ஜாக இருக்கும். ஓகே, when more than one carpel என்ன அர்த்தம்? ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி சேர்ந்தது ஒரு கார்பல். அதில் more than one carpel is present. என்ன they may be free. அது ஃப்ரீயாக தனித்தனியாக இருக்கலாம். அப்படி இதில் இருக்குது லோட்டஸ், ரோஸ், இதிலெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இது தாமரை, இது ரோஜா செடி. they are called அப்போகார்பஸ். இந்த கார்பல் தனித்தனியாக இருந்தால் மோர் தென் ஒன் கார்பல் ஒரு ஃப்ளவரில் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இணைந்து இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் இட் இஸ் கால்டு அப்போகார்பஸ். அது பேர் அப்போகார்பஸ். they are termed syncarpus when carpels are fused. more than one carpel இருந்து ஒன்றாக ஃபியூஸ் ஆகி ஒன்றாக இணைஞ்சிருந்தால் that is called syncarpus. syncarpusக்கு எக்ஸாம்பிள் என்ன? மஸ்டர்ட் கடுகு செடி அண்ட் டொமேட்டோ தக்காளி. ஓகே, அக்கேஷனலி ரொம்ப எப்பயாவது கைனேசியம் இஸ் பார்ன் ஆன் எ ஸ்டக். நார்மலாக கைனேசியம் தலாமஸ் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா தலாமஸையும் கைனேசியத்தை இணைக்கிறதுக்கு ஒரு என்ன காம்பு எதுவும் இருக்காது. பட் அக்கேஷனலாக அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த ஸ்டாக்குக்கு பேர் கைனோஃபோர். என்ன அசின் அர்போரியா பிளான்ட். அசின் என்ன ஐசோமெரிஸ் அர்போரியா. சரியா? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்ன மகரந்த சேர்க்கை முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன போலனும் ஓவியலும் சேர்ந்ததுக்கு பின்னாடி என்ன ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி சைகோட் ஃபார்ம் ஆகும்போது ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு சீட்ஸ். ஓவியூல்ஸ் தான் விதைகளாக மாறுகிறது. அண்ட் த ஓவரி மெச்சூர்ஸ் இன்டு எ ஃப்ரூட். ஓவரி ஒரு பழமாக முதிர்ச்சி அடைகிறது. ஓவியூல்ஸ் பிகம் சீட்ஸ், ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட்ஸ். சரியா? அடுத்து ஓவியூல்ஸ் ஆர் இன்டெகுமெண்டட்
மெகாஸ்போராஞ்சியா. ஓவில்ஸ்னு என்ன? மெகாஸ்போராஞ்சியாங்கிறது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். அந்த செல்ஸு ஒன்றோடு ஒன்று என்ன இன்டெகுமெண்ட்டாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் ஓவியூல். அது பேர் தான் ஓவியூல். அதாவது உள் மீனிங் என்ன அர்த்தம்னா, ஓவியூல் கண்டெய்ன்ஸ் மெகாஸ்போராஞ்சியா. ஓவியூல் ஹேஸ் மெகாஸ்போராஞ்சியா. கைனேசியம் ஹேவிங் ஏ சிங்கிள் கார்பல், ஒரே ஒரு கார்பல். கார்பல்னா என்ன அர்த்தம்? என்ன, ஒரு ஓவரி, என்ன ஒரு ஸ்டிக்மா, ஒரு ஸ்டைல் இருந்தால் ஒரு கார்பல். அப்படி இருந்தால் அது பேர் மோனோகார்பஸ். அது பேர் மோனோகார்பஸ். அது 2 இருந்தால் டைகார்பஸ், என்ன 3 இருந்தால் ட்ரைகார்பல்லேட், இப்படி பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகே. ஃப்ளவர்ஸ் தட் பேர் கைனேசியம் பட் நோ ஸ்டாமன்ஸ் ஆர் கால் பிஸ்டில்லேட் ஆர் கார்பல்லேட். அதாவது ஒரு ஃப்ளவரில் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் இருந்து மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்டேமன் இல்லாமல் இருந்தால் அந்த ஃப்ளவர் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஸ்டிலேட் அல்லது கார்பிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளாசண்டாஸ் ஆர் ரிட்ஜஸ் ஆஃப் டிஷ்யூஸ். பிளாசண்டாங்கிறது என்ன? ஓவரியையும் ஓவியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூ, தட் இஸ் கால்ட் பிளாசண்டா. அது ஹையர் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜைகோட், பேபியையும் மதரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் பிளாசண்டா. என்ன, நஞ்சு கோடின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் என்ன, இந்த பிளாசண்டாங்கிறது ரிட்ஜஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பேரிங் 1 or more ஓவியூல்ஸ். என்ன, அட் தி பேசல் பார்ட் ஆஃப் தி ஓவரி. ஓவரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அதனுடைய பேசல் பார்ட்டில், பேசலில் மட்டும்தான் இருக்கணும், இல்லை வாலில் இருக்கலாம், சென்ட்ரலில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஏன்னா ஓவரியோட பார்ட்டில் என்ன, பேசல் பார்ட்டில் பிளாசண்டா இருந்து அது ஓவியூவில் அட்டாச் பண்ணிகிட்ருக்கு. ஏ ஸ்டெரைல் பிஸ்டில் இன் எ மேல் ஃப்ளவர். ஒரு மேல் ஃப்ளவருக்கு ஆண்ட்ரீசியம் இஸ் ஃபங்க்ஷனல், கைனீசியம் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இட் இஸ் ஸ்டெரைல். அது வந்து மலட்டுத்தன்மையோடு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அந்த கைனீசியத்துக்கு பேர் பிஸ்டிலோட். அது பேர் பிஸ்டிலோட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போகார்பஸ் கைனேசியம் நிறையா இருக்குது. என்ன, இது அப்போகார்பஸ் தனியாக இருக்குது, சிங்கிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூனைட் ஆகி இருக்குது. என்ன, திஸ் இஸ் சின்கார்பஸ் கைனேசியம். Thank you, students. We'll meet again.